இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். உலகமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஜி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்திய மக்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போர் ஜூலை மாதம் வரை நீடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயினுடைய விலை $200 தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு நம்முடைய நாட்டிலும் நடக்கும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஏற்கனவே மோடி சொல்லிட்டாரு, என்னால் எதுவும் பண்ண முடியாது, கொரோனாவில் நீ எல்லாம் எப்படி பிழைச்சியோ தப்பி பிழைச்சியோ அதே மாதிரி நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ அப்படிங்கிற வாக்குமூலத்தை மோடி வேறு கொடுத்து விட்டார். இப்போ நான் சில செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த போர் துவங்கி சில வாரங்கள் ஆகியிருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் மீன்ஸ் நான் சொல்கிறது நம்ம எந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒரு ஆண்டுக்கு என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ பாசுமதி அரிசி ஆண்டு ஏற்றுமதி என்பது 40,000 கோடி. அது பெரிய அளவில் முடங்கியிருக்கு. உணவு தானியங்கள், பழங்கள், பால் பொருட்கள் அது ஒரு வருடத்திற்கு 94,000 கோடி அளவிற்கு ஏற்றுமதி செய்கிறோம். அது இந்த ஹோர்மோஸ் நீரிணை மூடியிருக்கிற காரணத்தினால அது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை நோக்கி சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறது. மின்னணு பொருட்கள் அது 36,000 கோடிக்கான வியாபாரத்தை நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி நகைகள், பட்டை தீட்டிய வைரம், செயற்கை கற்கள் இவையெல்லாம் வருடத்திற்கு 19,000 கோடி. அதே மாதிரி நீங்கள் நம்முடைய நம்ம திருப்பூர் தொடர்பான, அதே மாதிரி குஜராத் தொடர்பான இந்த ஜவுளி பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த உடைகள் தொடர்பான ஆயத்த ஆடைகள் தொடர்பானது ஏறத்தாழ 45,000 கோடி. இன்றைக்கு கூட செய்தி வந்திருக்கு, குஜராத்தில் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டிருந்த பல்வேறு மாநிலங்களை சார்ந்த நபர்களெல்லாம் இன்றைக்கி வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. முட்டை மாமிசம், முட்டை 3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் $8 இருந்ததுங்க. நான் நேற்றுக்கு போய் ஒரு 3 முட்டை வாங்கினேன். ஒரு முட்டை $5 இருக்குது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை சந்தித்திருக்கிறது. இப்போ நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திருப்பூர் பின்னலாடை இல்லையா, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரங்கெல்லாம் திருப்பூரில் எந்த அளவுக்கு அங்கே போய் என்னெல்லாம் பேசிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். கோவை திருப்பூரையெல்லாம் எப்படியாவது காவிமயமாக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிலான இருக்கக்கூடிய பின்னலாடை, அதாவது 450 500 கோடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு, அது பெரிய சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் முட்டை ஒரு நாளைக்கு 35 முதல் 45 லட்சம் முட்டைகள் வரை ஏற்றுமதி என்பது அது பெரிய சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கிரைண்டர் அதனுடைய மிக முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடியது கோவை, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அது மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கிறது. பொள்ளாச்சி கயிறு பொருட்கள், கிருஷ்ணகிரி மாம்பழக்கூழ், கோவில்பட்டி கடலை மிட்டாய், இப்படி ஒரு நீண்ட பட்டியலை நம்ம போட்டிருக்கிறோம். எல்லாமே பெரிய சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், போர் ஆரம்பித்து ஒரு 28 நாட்கள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறோம். ஆனால் இதெல்லாம் வரப்போகுது. ஏன்னா அங்கே போய் இஸ்ரேலில் போயிட்டு நெதன்யாகுவை பார்த்துட்டு வந்த அடுத்த நாள் தான் போர் ஆரம்பிக்குது. நமக்கு தெரியும், மோடிக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் இல்லையா. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு எல்லா பொருட்களுமே விலையேற்றத்தை கண்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை எதையுமே சரி பண்ணுறதுக்கு நேரம் இல்லையோ தெரியல, இல்லை அதை பற்றி கவலை இல்லையோ தெரியல, டான்ஸ் ஆடிட்டுருக்காரு நம்ம பிரதமர் மோடி. அதான் சொல்கிறோம் இல்லையா, உலகமே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் ஹோர்மோஸ் நீரிணை எப்படி திறக்கிறது அப்படின்னு எல்லாரும் கூட்டம் போட்டு யோசிச்சுட்ருக்கிறானுங்க. ஆனால் தலைவர் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. தேர்தல் பரப்புரையில் வடை சுட்டுட்ருக்காரு. இப்போது இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன். இப்போ மோடி பக்தர்கள் சமூக ஊடகங்களில் ஒரு செய்தியை பரப்பிட்டுருக்காருங்க. என்ன அப்படின்னா, இது பாரு, அது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றவே இல்லையே மோடி. ஏற்றாததுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஏறும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய
பெட்ரோலுடைய விலை எந்த அளவுக்கு எகிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வணிக சிலிண்டருடைய விலை எந்த அளவுக்கு எகிரி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். எகிர்ன பிறகும் வணிக சிலிண்டர் கிடைக்காம எத்தனை உணவகங்கள், எத்தனை லட்சம் உணவகங்கள் இந்தியாவில் மூடப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை விட மிக முக்கியமான விஷயம், நீ இப்போ சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலுடைய விலை ஏத்தலையே மோடி அப்படின்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. 2014 நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபா கொடுப்பேன்னு சொல்லிட்டு வடை சுட்டு வந்தவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி. ஆனால் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு, எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய அளவில், அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட பெட்ரோல் டீசலுடைய விலையை எந்த ஈவிரக்கமும் இல்லாமல் அடிக்கடி விலையேற்றத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் தான் இந்த பிரதமர் மோடி அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உலக மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய அளவில் குறைந்த போதும் கூட இந்தியாவில் அப்படி ஒரு விஷயமே நடக்கல. தன்னுடைய நண்பர்களுக்காக இந்திய மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்தவர் தான் இந்த பிரதமர் மோடி. அப்போ 10 வருஷமாக பெட்ரோல் டீசல் விலை எக்கு தப்பாக ஏற்றி விட்டுட்டு இப்போ ஏற்றலைன்னு சொன்னால் எந்த இந்தியனாவது நம்புவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இதுவும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வரக்கூடிய நாட்கள், அதாவது இந்த எலெக்ஷன் ஏப்ரல் 27, 28 முடியுது. நீங்கள் அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் பாருங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது பாருங்கள். இவங்க கண்டிப்பாக இந்த பொருட்களுடைய விலை எல்லாமே ஏறும். கச்சா எண்ணெயினுடைய இது பெட்ரோல் டீசலுடைய விலை கண்டிப்பாக ஏறும். வீடுக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் அது தங்கு தடை இல்லாமல் இப்போ கிடைக்குமா? இப்போ கிடைக்குது. இப்போ ஒரு 20 நாளாக நமக்கு கிடைக்குது. அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் தொடர்ந்து கிடைக்குமா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்களுக்கு தேர்தலாம் ரொம்ப முக்கியமானது, அதிகாரம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய வரலாறு. அதனால் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்நிய நிறுவனங்கள் இருக்கிறது அல்லவா, அவைகளெல்லாம் வெகு வேகமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அது இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் செய்திருந்த எல்லாரும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மோடிக்கு தெரியும் இந்த மாதிரி ஒன்று நடக்கப் போகுது அப்படின்னு தெரியும், எல்லாம் தெரியும் இல்லையா நமக்கு. அது ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு இந்த மாதிரியான பொருட்களுடைய விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கோ, போதுமான அளவு எல்பிஜி கையிருப்பை வைத்துக் கொள்வதற்கோ, இப்போ கச்சா எண்ணெய் தொடர்பான விஷயத்தில் சுத்திகரிப்பு விஷயங்களெல்லாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாட்டா நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போது என்னவாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நமக்கு அதிகாரம் வேணும், 10 ஓட்டு வேணும், நான் டான்ஸ் ஆடுவேன், நான் பாட்டு பாடுவேன். இதுதான் மோடியினுடைய நிலைமையாக இருக்குது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.